வெல்கம் பேக் டு யுவர் ஷாமராஜ் கிச்சன் சமையல். எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிறேங்க. வாங்க, இன்றைக்கி சம்மர் வந்துடுச்சு, அதனால் ஒரு பாதாம் கீர், ஜில்லுன்னு ஒரு பாதாம் கீர் செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. இந்த பாதாம் கீருக்கு தேவையானதுங்க, 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க. 100 கிராம் பாதாம் பருப்பு ஊற வச்சு உரித்து வச்சுருக்கேங்க. சர்க்கரை 200 கிராம், சாரப்பருப்பு 25 கிராம் வச்சுருக்கேங்க. நெய் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேங்க, ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இது இவ்வளவும் தேவைப்படாது, அதனால் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த கீர் செய்கிறதுக்குங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாயை வைக்கிறேங்க. வச்சு சும்மா ஜஸ்ட் 1 ட்ராப் ஆஃப் கீ போதுங்க. நான் 1 ஸ்பூன் வச்சுருந்தேன் இல்லைங்க, அதில் ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் தாங்க போட்டிருக்கேன், அது போதுங்க. அதில் இந்த சாரப்பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துடலாங்க. நிறைய நெய் வேண்டாங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் போதும், 2 to 3 ட்ராப்ஸ் போதும். போதுங்க, இதை நிறுத்திடலாங்க. நிறுத்தி இதை இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. அடுத்தது வந்துங்க, இந்த 5 இது 1 லிட்டர் பாலுங்க. இது காசியே வச்சுருக்கேன் ஏற்கனவே, பட் இப்போ வந்து இதை நல்லா சூடாகணுங்க. இந்த 1 லிட்டர் பால் நல்லா சூடாகணும், அது சிம்மில் வைக்கிறேங்க. அதுக்குள்ளே இந்த 100 கிராம் பாதாம் இருக்குது இல்லைங்களா, இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேங்க. இந்த 100 கிராம் பாதாமுங்க இது மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோங்க. இது பாருங்கள், இப்படி பவுட்ரு அரைச்சிட்டிங்களா. இதுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாங்க. அவ்வளோதாங்க. ஊற்றி இதை மைய அரைச்சிக்கோங்க.
ஆஃப் பண்ணு. இதை பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சாச்சுங்க. இதை ஒரு பக்கம் வச்சுடுவாங்க. இந்த பால் காஞ்ச உடனே சர்க்கரை போடணுங்க. போட்டுடுவோம். இந்த பால் சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த இன்னும் சர்க்கரையை போட்டுடலாங்க. இந்த சர்க்கரை கரையணுங்க. கொஞ்சம் நேரம் 2-3 நிமிஷம் நல்லா கரைய விட்டலாங்க. இப்படி பார்த்தோம்னா சர்க்கரை இருக்காதுங்க. அப்போது பாதாமை கலக்கணும். அதனால் அது 2 நிமிஷம் இப்படி கரையிறதுக்கு கொஞ்சம் கரைய வைப்போம். இந்த சர்க்கரை கரையிட்டங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன விருப்பம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைங்க எனக்கு. நம்ம நைட்டில் படுக்கும்போது அடுப்பு தட்டு சுத்தம் செஞ்சுட்டு தானே படுப்போம். அப்போ சுத்தம் செய்யும்போது ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கோலம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாராவது போட்டு ஒரு டம்ளர் உபயோகிக்காத புது டம்ளரை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு சின்ன பாத்திரத்தில் உப்பும் வச்சுடுங்க. தினம் இது செஞ்சு வந்தீங்களா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப நான் அனுபவபூர்வமாக அனுபவிச்சதுங்க. அது உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தயவு செய்து செஞ்சு பாருங்கள். சர்க்கரை கரைஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பாதாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதை எடுத்து போட்டுடுவோங்க. இதில் போட்டுட்டு அப்படியே வெளில கலருவோங்க. இதில் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி, இந்த இதை வந்து இந்த மிக்ஸியை அலம்பி இந்த சுத்தமாக பவுட்ரு வர்ற மாதிரி ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு அப்படியே கலரி விட வேண்டியது தாங்க. இது வெள்ளையாக இருக்குங்க. முக்கியமாக என்ன செய்யணுன்னா கலர் போடணுங்க. அந்த கலருக்கு வந்து ஒரே ஒரு நல்ல இது வந்து குங்குமப்பூ தாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். பட் ஸ்டில் உபயோகிக்கணும்னா உபயோகிக்கலாங்க. அது ஒன்று ஆப்ஷனல் தான். ஆனால் நான் வெள்ளையாகவே தாங்க செய்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சோண்டு பாலில் ஊற வச்சு ஊற்றுனா கலர் வந்துடுங்க. ஒரு எல்லோயிஷ் கலர் மாதிரி வரும், நல்லாயிருக்கும். அது நான் செய்யலைங்க, வெறும் வெள்ளையாகவே செய்கிறேன். இதுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சின்னா இது பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதம் விழுதே தெரியக்கூடாதுங்க. அவ்வளோதான். ரொம்ப நாளை கொதிக்கக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சம் நாளை அந்த சூட்டில் அந்த இது கரைஞ்சிடுங்க. கரைஞ்சிடும் வந்து பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா சாரப்பருப்பு, அதை இதில் தூவிடுவோங்க. இவ்வளோதாங்க. இதுதாங்க பாதாம் கேர். இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நான் குங்குமப்பூ போடலைங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் குங்குமப்பூ வாங்கி ஒரு சிட்டிக்கு எடுத்து பாலில் கரைச்சி ஊற்றினா கலர் வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நிறுத்திடலாங்க. இந்த கீரைங்க ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. கொஞ்சம் இதை நீங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சில சூடாக கூட சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிட்லாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸு சில்லுன்னு ஆகிடும், சாப்பிட்லாங்க. நான் கலர் போடாது தான் ஒன்றுங்க. கலர் வந்து இட்ஸ் நாட் வெரி குட் ஃபார் ஹெல்த்து. பட் குங்குமப்பூ இட்ஸ் அ காஸ்ட்லி ஒன். ஆனால் நல்லா இருக்குங்க, அது போடலாம் நீங்கள் வேணுன்னா. இந்த பாதாம் கேருங்க, இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. எப்போ வேணுமோ அப்பப்போ செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், ஈஸியாகவும் தான் இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.